கண்கவர் அழகான இனிய அணிவகுப்பு. அவர்கள் வாழ்க்கையில் பெறப்போகும் பல பட்டங்களுக்கு இது ஒரு முன்மாதிரி. நம் பள்ளி நிர்வாகிகளையும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக. நம் பள்ளி மாணவிகளின் அழகிய வரவேற்பு நடனத்தை கண்டுகளிப்போம். தீம்தான தீம்தான திரனான தீனா தீம்தான தீம்தான திரனான தீனா தீம்தான தீம்தான திரனான தீனா धिरनन धीर धीरना
சஜம் சஜம் தனதான தீரனா சஜம் சஜம் தனதான தீரனா தனசஜம் சஜம் தனதான தீரனா சஜம் சஜம் தனதான தீரனா தகிடதோம் தகதினி தோம் தோம் தகிடதோம் தகதினி தோம் தோம் மரி 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 சன் அறிவிலே அறத்தை ஊற்றி அறிஞனை கவிதையாற்ற வள்ளுவர் போற்றி அருளிலே அமிர்தம் ஊற்றி தமிழினில் உயரம் வாய்த்த திருக்குறள் போற்றி 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 கெட்டும் குரலெட்டும் படியெங்கும் தமிழ் சொட்டும் இசை கட்டி கொண்டோமே கொண்டோமே நடமெட்டும் அடவெட்டும் புகழ் முட்டும் குரல் சொல்லும் சதி தட்டி கொண்டோமே கொண்டோமே கசடர கற்பதை கற்ற பின் நிற்க அதற்கு தக கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக திருக்குறள் படித்தால் உயிர் செடி துளிர்க்கும் திருக்குறள் குடித்தால் உயிரணு சிலிர்க்கும் ஒவ்வொரு குறளும் உயரிய மருந்து நித்தமும் விரும்பி அதை அறிந்து அதன் வழி வாழ்வில் அழகாய் பொருந்து அதன் வழி வாழ்வில் அழகாய் பொருந்து அடடா உயர்வாய் அனைத்திலும் சிறந்து அடடா உயர்வாய் அனைத்திலும் சிறந்து மற்றவர் சொல்வது உயிர்களின் உலகம் வள்ளுவர் சொல்வது பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதலா நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இலக்கே முக்கியம் மற்றவர் சொல்வது வழியும் முக்கியம் வள்ளுவர் சொல்வது ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பிரைமரி பள்ளி 22 வருடங்களாக வெற்றி நடை போட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி உள்ளது. கிராமப்புற சூழ்நிலையில் ஆங்கில கல்வி என்பது அரிதான கனவாக இருந்ததை அனைவருக்கும் எளிமையாக்கும் நோக்கில் கிராமப்புற சமுதாய வளர்ச்சிக்கும் கல்வி மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது தான் நம் கல்வி நிறுவனம் தாய் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மிடம் கல்வி பயின்று இப்பொழுது பல நல்ல சூழ்நிலையில் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லா துறையிலும் வல்லுநர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக இன்று நம் மேடையில் உள்ள ஈஷா காவேரி குக்குரல் இயக்கத்தின் ஜனனி அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார். அவரை நேற்று தான் சந்தித்தோம். நாங்கள் ஈஷாவின் மரக்கன்று நமக்காக குழந்தைகளுக்காக வழங்கினார்கள். அவரிடம் பேசும்போது தான் அவர் நம் பள்ளியின் பழைய மாணவி, நம் பள்ளியின் மாணவி என்று எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த சிறப்பு விருந்தினரும் நம் பள்ளியின் மாணவி என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக
நம் பள்ளியின் செயலாளர் பிரசன்னா அவர்களும் நம் பள்ளியின் மாணவர் இந்த மேடையிலேயே நம் இரு மாணவர்கள் நமக்காக சிறப்பு செய்கிறார்கள். இப்பள்ளி நம் கிராமப்புற குழந்தைகளுக்கு ஆங்கில கல்வியை எளிதாக்கியது, பாதுகாப்பு, சுகாதாரம், சிறந்த கல்வி ஆகியவற்றை உறுதி செய்து நமக்கு தரமான கல்வியை 22 ஆண்டுகளாக நம்ம தாய் நிறுவனம் வழங்கி வருகிறது. இது முதல் முயற்சியாக நம் குழந்தையின் வளர்ச்சியை பாராட்டும் விதமாக நம் பள்ளியின் யூகேஜி மாணவர்களுக்கும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பெறப்போகும் அடுத்தடுத்து பல பட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு உந்து சக்தியாகவும் இருப்பதற்காக இந்த பட்டமளிப்பு விழாவை நம் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு வழங்க இருக்கிறோம். மாணவர்களின் கல்வி மேம்பாடு, சமுதாய வளர்ச்சி போன்ற உயரிய சிந்தனைகளால் உருவானதுதான் இந்த தாய் நிறுவனம். நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர். உங்கள் ஆசியும் ஆன்மாவும் எங்களை வழிநடத்துகிறது. உங்கள் பாதையில் எங்கள் வெற்றி பயணம் என்றென்றும் தொடரும். நீங்கள் ஆரம்பித்த இந்த தாய் நிறுவனம் பல தலைமுறைகள் தாண்டி வளரும். நம் பள்ளியின் தாய் என்ற பெயருக்கு வித்திட்டவர், பிற நலத்திற்காகவே வாழ்ந்தவர், கல்வி மேம்பாட்டிற்காக அரசு பள்ளிக்கு தன் சொந்த நிலத்தை தானமாக தந்தவர் எங்கள் தந்தை எஸ். பெரியநாயகம் பிள்ளை அவர்களின் தானமும் தருமமும் புண்ணியமும் அவர் ஆசியும் இங்கு நிறைந்திருக்கட்டும். வரவேற்புரை. நம் பள்ளியில் தாராளர் உயர் ஆர். அன்பழகன் பொறுமை, எளிமை, விடாமுயற்சிக்கு உதாரணமானவர். நீங்கள் தான் நம் பள்ளிக்கு வழிகாட்டி. உங்களை வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் பள்ளியின் ஆலோசகர் ஆர். செந்தில் ராமலிங்கம் MSc MPhil PhD தங்கள் அறிவியலும் ஆராய்ச்சியும் மட்டுமல்லாமல் எங்கள் பள்ளிக்கு தங்கள் ஆலோசனைகளை தந்து இந்த பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் எல்லா விதத்திலையும் உதவி செய்த தங்களை வரவேற்பதில் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் பள்ளியின் செயலாளர் பிரசன்னா MBA PhD அவர்களை இப்பள்ளியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் பள்ளியின் பிரசன்னா இப்பள்ளியின் முதல் மாணவன். நம் பள்ளியில் 22 வருடங்களுக்கு முன்பு 2004ஆம் ஆண்டு நம் பள்ளியில் முதல் அட்மிஷன் பிரசன்னா தான். பிரசன்னா 1ஆம் வகுப்பில் முதல் மாணவன். இன்று அவன் மூத்த மாணவனாக இருந்து இப்பள்ளிக்கு வழி நடத்துகிறார். தான் எழுதிய அத்தனை போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற்று வங்கி பணியில் சிறிய வயதிலேயே மேலாளராக ப்ரமோஷன் பெற்று தன் துறையில் வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தவர் தன் அம்மாவின் கனவுக்காக, இந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக இந்த பள்ளியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்புற நடத்தி வருகிறோம். எம் பள்ளியின் செயலாளர் பிரசன்னா அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் திருமதி ஆர். அருள்நங்கை MSc MPhil PhD பட்டம் பெற்றவர். இவர் வேதியியல் துறையில் பேராசிரியராக திருச்சி ஜமால் முகமது கல்லியில் பணியாற்றுகிறார். பட்டமளிப்பு விழாவில் நமது குழந்தைகளுக்கான பட்டமளிப்பதில் சிறப்பான விருந்தினர்கள் யார் என்று நாங்கள் தேர்வு செய்தோம். அப்போது இவர்கள் பட்ட பட்டங்களே இந்த குழந்தைகளுக்கு பட்டமளிப்பதற்கு சிறப்பான ஒன்றாக இருக்கும். அவர்கள் நார்மலாக எல்லாரும் ஒரு டிகிரி BSc படிப்போம். அவங்க அடுத்தது MSc ஒரு MSc கிடையாது, அவங்க 2 MSc படிச்சிருக்காங்க. MSc கெமிஸ்ட்ரி, MSc பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் அவங்க B.Ed பண்ணியிருக்காங்க. அப்புறம் MPhil PhD. அவர்கள் அடைந்த பட்டங்களை நாம் நினைப்பதே மிகவும் சிரமமான விஷயம். பல பட்டங்கள் பெற்று எங்கள் குழந்தைகளுக்கு எங்களுக்கு சின்னஞ்சிறிய சிட்டிகளுக்கு பட்டம் கொடுக்க இங்கே வர தங்கள் சம்மதித்ததே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களை வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நமது சத்குருவின் இயக்கமான ஈஷா ஃபவுண்டேஷனிலிருந்து மிஸ் ஜெய ஜனனி BCom MBA அவர்கள் நம்ம காவேரி கூக்குரல் இயக்கத்தில் ஈஷா ஃபவுண்டேஷனில் திருவாரூரிற்கு இன்சார்ஜாக இருக்காங்க. அவங்க நம்ம குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்போம் மண் காப்போம்
போன்ற சில நல்ல விஷயங்களுக்காக மரக்கன்றுகளை தந்து நம் குழந்தைகளை ஊக்கமளிப்பதற்காக வந்திருக்கும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவி மிஸ் ஜெய ஜனனி அவர்களை வரவேற்பதில் நீங்கள் எங்கள் பள்ளி மாணவி என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம், வரவேற்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். ஈஷா ஃபவுண்டேஷனின் நமக்காக மரக்கன்றுகளை கொடுத்து காவேரி கூக்குரல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்களுக்கு நன்றியையும் வரவேற்பையும் வழங்குகிறோம். மேலும் நம் பள்ளியின் பெற்றோர்கள் உங்களின் ஒத்துழைப்பால் மட்டுமே நாங்கள் 22 வருடங்களாக வெற்றி நடை போடுகிறோம். எங்கள் கல்வி வளர்ச்சியில் நம் பள்ளி போல் நினைத்து உங்கள் குழந்தைகளை எங்களிடம் 22 வருடங்களாக தலைமுறை தாண்டி எங்கள் பள்ளியில் படித்த மாணவர்களின் குழந்தைகளும் எங்களும் 2ஆம் தலைமுறையாக படிக்கிறார்கள் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். பெற்றோர்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றென்றும் தேவை. உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள், நீங்கள் தான் எங்கள் பள்ளியின் தூண்கள். உங்களின் பொறுமை, தாயுள்ளம், அன்பு, அரவணைப்பால் நம் குழந்தைகள் காலேஜ் எஜுகேஷன், காலேஜில் கிளாஸ் எடுக்கிறது, ஹையர் கிளாஸஸ் ஸ்கூல்ஸுக்கு 6th to 12th எடுக்கிறதுலாம் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். இந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியை தரமான முறையில் தாயுள்ளத்தோடு வழங்கி வரும் எங்களின் தூண்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள். உங்களை வருக வருக என இந்த பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நட்புகள், எங்கள் உறவினர்கள், நட்புகள் அனைவரையும் வரவேற்கிறோம். நாங்கள் தற்போது ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்தோம். நாங்கள் எழுந்து வந்து இங்கு நிற்பதற்கு எங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரும் தான் காரணம். உங்களின் ஆறுதலும் உந்து சக்தியும் இல்லை என்றால் நாங்கள் இன்று நடக்கவே முடியாது. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரையும் எங்கள் இனிய நட்புகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். இறுதியாக எங்கள் செல்ல குழந்தைகள், இன்று பட்டம் பெற இருக்கும் குழந்தைகளும் மற்ற ஏனைய குழந்தைகளையும் சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகளாக வந்து எங்களை தினமும் மகிழ்வித்து எங்களுக்கு தேவையான எனர்ஜியே உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கிது. இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, நாங்களும் மன நிறைவும் சந்தோஷமும் அடைகிறோம். உங்களால் தான் நாங்கள் வளர்கிறோம். எங்கள் பட்டாம்பூச்சிகளையும் சின்னஞ்சிறு சிட்டுகளையும் இந்த பட்டம் பெறுவதற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் வருக வருக என எங்கள் பள்ளி நிர்வாகம் சார்பாக நாங்கள் அழைக்கிறோம். வருக வருக, வணக்கம். நமது கல்லூரி அவர்களை சிறப்பிப்பதில், கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். நம் பள்ளி ஆசிரியர்கள், எங்கள் வழிகாட்டியும் எங்கள் நிறுவனரின் சிறிய தந்தைக்கு நாங்கள் கௌரவித்து வரவேற்கிறோம். மிகவும் விடாமுயற்சியும் தான் கொண்ட பணியில் என்றும் தளராத மனமும் கொண்டவர். பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். NSS கோஆர்டினேட்டராகவும் பல சிறப்பு விருதுகளையும் பெற்றவர். நம் பள்ளியின் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தாங்கள் வர வேண்டும் என்று எங்களது சிறிய அழைப்பை ஏற்று திருச்சியிலிருந்து எங்களுக்கு முன்னாடியே ஒரு 9:30க்கே இங்கே வந்துட்டாங்க. அவங்க இந்த நிறைய டிகிரி முடித்த பசங்களுக்கு அவங்க எவ்வளவோ பேருக்கு நிறைய பட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து எங்கள் குழந்தைங்களுக்காக, UKG பசங்களுக்கும் 5th பட்டம் அளிக்கிறதுக்கு இந்த சிறிய விழாவிற்கு தாங்கள் பெரிய மனதோடு ஒப்புக்கொண்டு இங்கே வந்ததற்கு நாங்கள் மிகவும் நன்றியும் உங்கள் வருகையையும் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். உங்களின் ஆராய்ச்சியும் அறிவியலும் உங்கள் கனவுகளும் மேன்மேலும் மேம்படவும் எங்கள் பள்ளி நிர்வாகம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். எங்கள் குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்த்துரையை சிறிது வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடம். அனைவருக்கும் வணக்கம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது ஒருவருக்கு வந்து கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம். மற்ற எல்லாமே என்னாகும், நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் அது போயிடும். கல்வி மட்டும்தான், நீங்கள் படிக்கிற கல்வி மட்டும்தான், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் உரையோடு இங்கே பட்டம் வாங்க போகும் அனைத்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் முதலில் என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதற்கனி பள்ளியின் தாளாளர் மற்றும் செயலர் அவர்களே மற்றும் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, செடியிலே பூத்து குலுங்கும் பூக்கள் போல கள்ளம் கபடம் இல்லாத என் ஆருயிர் மாணவர்களே, உள்ளத்தில் உயர்ந்த மனிதர், ஊக்கத்தால் உயர்ந்த மனிதர், தோற்றத்திலும் உயர்ந்த மனிதர். நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. டாக்டர் செந்தில்குமார் சார் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாவே தெரியும் அவங்கள. ஒரு 20 வருஷமாவே எங்களுக்கு வந்து அவங்கள நல்லா தெரியும். திருச்சியில் நாங்கள் 2 பேரும் யதார்த்தமாக சந்திச்சுக்கிட்டு தான் மேடம் கூட பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து அவங்களும் பயோகெமிஸ்ட்ரி, நாமளும் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நாங்கள் ரொம்ப பண்ணது. அவங்களோட விடாமுயற்சி வந்து எனக்கு அவங்க பேசுகிற விதம், மேடமோட யதார்த்தமான ஒரு பேச்சு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயர் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் 2 பேரும் ஒரு ரிசர்ச்சில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு பேசிட்டு இன்னும் கூட அது மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அவங்களுக்கு இப்போ 2-3 மாசமா எவ்வளோ ஒரு கஷ்டங்கள்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரே ஒரு அக்கா, அந்த அக்காவையும் இழந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக இந்த ஸ்கூலை வந்து மறுபடியும் நல்லபடியாக கட்டமைக்கணும், அவங்க அக்கா வச்சுருந்த மாதிரியே நம்ம திருப்பியும் அதை கட்டமைக்கணும்னு கொண்டு வந்ததுக்கு முதல்ல என்னோட பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ இடையூறுகள், மன கஷ்டங்கள் வந்த போதும் செவ்வனே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும்னு நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த தாய் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி 22 வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்லாம் வருது, நிறைய ஸ்கூல் வந்து போட்டி போட்டுக்கிட்டு, உங்களுக்கு தெரியும் திருவாரூரில் வந்து நிறைய இப்போ வந்து வெளியிலேருந்து வேலம்மாள் முதற்கொண்டு அங்கேருந்து இங்கே வந்து ஸ்கூல் நடத்துகிற போதிலும் நம்ம வந்து ஒரு கட்டமைப்போட இங்கே நல்லபடியாக செவ்வனே நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இந்த ஆசிரியர்கள்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால இங்கே 22 வருஷமா செவ்வனே இங்கே வந்து ஸ்கூல் வந்து நல்லபடியாக நடத்துறீங்க. இதில் இந்த கலந்து கொள்கையில், இந்த குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு லாப நோக்கம் இல்லாமல் அனைத்து தரப்பு மாணவர்களும் இங்கே இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு பணக்காரவங்க தான் படிக்கணும், சின்ன ஏழைங்களால் படிக்க முடியாது, ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிலாம் இல்லாமல் நிறைய இருக்குது. இப்போ வந்து திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாலின் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் செயல்படுத்தி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம நிறுவனத்தார்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கு கம்மியான ஃபீஸில், அதாவது லாப நோக்கம் இல்லாமல், நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா திருச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 1.5 லட்சம் 2 லட்சம் தான், அதை குறைச்சி ஃபீஸே இருக்காது, எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த ஃபீஸ் எல்லாம். அதெல்லாம் அதை வந்து நம்ம வந்து தொடவே முடியாது. குழந்தைங்களோட சேர்க்கணும் அப்படின்னா ஒருத்தன் கடனாளியாக தான் அவன், அந்த அப்பாக்காரன் வந்து கடனாளி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து படிப்பு, எஜுகேஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் ஃபீஸு, பஸ்ஸு, ஸ்கூல், அதாவது அவங்க டியூஷன் வச்சு தான் அவனை எவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்தாலும் டியூஷன் வைக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லாப நோக்கம் இல்லாமல் கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் தாய் தந்ததல் வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதில் நான் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். பெற்றோர்களின் உழைப்பு உங்களுக்கு விதையாக விழுந்துள்ளது. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே பார்ப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீஸை கட்டுவீங்க. அந்த ஃபீஸை வந்து நம்ம கட்டிட்டு நம்ம படிச்சுட்டு வெளியில் போகும்போது நல்லபடியாக போகணும். அதை அப்படியே வீணடிச்சுட்டு போயிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஒரு விதை. அந்த விதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நல்லா கொண்டு வரணும். ஒரு கல்வி நிறுவனம் கிடச்சிருக்கும் போது அதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், படிக்கணும், நல்லா படிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் விருட்சமாக வளர்ந்து நல்ல பெரிய ஆளாக வரலாம். கல்விக்கான ஒரு துவக்கம் தான் இந்த நாளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் 5வது 5th வந்துட்டீங்க, யூகேஜி வந்துட்டீங்க, இதோட முடிய போகிறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு துவக்கம். உங்களை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக, உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக, உங்களை தூண்டுறதுக்காக தான் இந்த ஒரு பட்டமளிப்பு விழாவை நடத்துனாங்களே தவிர இதோட முடிஞ்சிருச்சு, நான் பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கிடையாது. இதுலேருந்து நீங்கள் பெரிய ஆளாக வரணும். சரியா? 2 விஷயம்தான். 2 தான் நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஒன்று, நல்ல விஷயத்த செய்யணும், கெட்ட விஷயத்தில் செய்யக்கூடாது. இது 2த்துல வந்து எல்லாருமே யார் சரியாக இருக்கோம் அப்படின்னா அவங்க தான் வந்து முன்னேறுவாங்க. சரியா? நல்ல விஷயம்னா எது? நல்ல விஷயம்னா எது? அம்மா அப்பா சொல்றதை கேட்கறது. குழந்தைங்களுக்கு எது நல்ல விஷயம்? அம்மா அப்பா சொல்றது என்ன சொல்றாங்களோ அதை வந்து கேட்டுக்கிறது நல்ல விஷயம். சரியா? பக்கத்தில் உள்ளவங்க பொய் பேசக்கூடாது. அம்மாட்ட ஒரு பொய், அப்பாட்ட ஒரு பொய், டீச்சர்ஸ்கிட்ட ஒரு பொய். நிறைய பேர் டீச்சர்ஸ்கிட்ட பொய் பேசுவீங்க. எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, எங்கள் அம்மா டூர் போக சொன்னாங்கன்னு செய்வீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இல்லையே நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொய், சின்ன சின்ன பொய் பேசக்கூடாது. இந்த வயசில் வரும், அதெல்லாம் பேசக்கூடாது. பொய் வந்து என்றைக்குமே பேசக்கூடாது. பொய் அது வந்து நமக்கு என்னைக்கு காலத்துக்கும் அது வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த பொய் பேசக்கூடாது, அம்மா அப்பா சொல்கிறது கேட்கணும். அது மாதிரி வீட்டில் பெரியவங்களை மதிக்கணும். பெரியவங்கன்னா யார்? தாத்தா பாட்டி.
சரியா? வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு பாயாவது சொல்லணும். தாத்தா இன்னைக்கு நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் பாய். அந்த ஒரு பாய் நீ சொல்லுவியானா அவங்க ஏங்கிட்டு உட்காந்துருப்பாங்க திண்ணையில். ஒரு பாயாவது சொல்லணும். நீ ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருந்தா அவங்கள்ட்ட போய் கொடுக்கணும், அவங்கள்ட்ட காமிக்கணும். அப்பா அம்மாட்ட எப்படி நீ வந்து மதிக்கிறியோ, அப்பா அம்மாட்ட ஓடி போய் எப்படி கொஞ்சுறியோ, அதே மாதிரி தான் தாத்தா பாட்டியும். சரியா? ஒன்னம்மா எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸையும் வளர்த்துருப்பாங்க. அதனால நீ பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். பொய் பேசக்கூடாது, பெரியவங்களை மதிக்கணும். இன்னொன்று, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. சரியா? மொபைல் ஃபோன் எப்படி பார்ப்பீங்க? பொழுதுக்கும் பார்ப்பீங்க. காலைல ஏந்திரிச்சது சாப்பாடு ஊட்டுறதே சில பேர் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றதே. மொபைல் ஃபோனை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிப்பீங்க. அந்த மாதிரி மொபைல் ஃபோன் வந்து யாரு நீங்கள் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் பார்க்கணும். ஸ்கூல்லேருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கா, ஹோம்ஒர்க் வந்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அழகாக கொண்டு போய் கொடுத்துடணும். இல்லாட்டி கண்ணு வலி வந்துடும், கழுத்து வலி வரும். மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே கண்ணாடி போடுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். சரியா? அதனால மொபைல் ஃபோன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாவே நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டதுக்கு சமம். உங்கள் அறிவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு சமமானது தான் இந்த நல்ல பழக்க வழக்கங்கள். சரியா? கெட்ட பழக்க வழக்கம்னா எது? பொய் பேசுறது, சொல்கிற பேச்சு கேட்குறதே கிடையாது, ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறது, ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, ஒழுங்காக குளிக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் நீங்கள் உங்கள்கிட்டேருந்து வரும்போதே எடுத்து விட்டுறணும். சின்ன சின்னதாக உங்களுக்கு எட்டி பார்க்கும், அதெல்லாம் என்ன செய்யணும்? எடுத்துடணும். வேணாம், எனக்கு நானும் நல்ல பிள்ளையாக தான் இருப்பேன், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்குவேன். இதுதான் வந்து கெட்ட பழக்கங்களை விடுறதுன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் விடுறது. நெக்ஸ்ட்டு, நல்ல பிள்ளையா மட்டும்தான் இருக்கணும். ஒன்னே ஒரு விவேகானந்தரோட ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி. இந்த மூணோட சேர்ந்து, இந்த மூணு நற்குணங்களோடையும் சேர்ந்து ஒருத்தன் எப்போ அன்பா இருக்கானோ, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த மூணுத்தோடையும் அன்பும் சேருது அப்படின்னா அவங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? விவேகானந்தர். நிறைய உங்கள் டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த மூன்றோட நற்குணங்களோடையும் அன்பும் சேர்ந்தா ஒருவன் சொர்க்கத்தில் வாழ்கிறான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இந்த பட்டம் வாங்கிய அனைத்து மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், இப்பள்ளியின் மேனேஜ்மெண்ட் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவேரி கூக்குரல் இயக்கம் ஈஷா ஃபவுண்டேஷனின் மிஸ் ஜனனி அவர்களை சில வார்த்தைகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ஜனனி. திருவாரூர் ஈஷா நர்சரியில் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணுறேன். 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் பேசுகிறேன். நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்டார்ட் அப் பண்ணதே இந்த ஸ்கூலில் தான். அதை நினச்சி எனக்கு இப்போ இப்படி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட ஈஷா நர்சரி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் மரக்கன்றுகள், சின்ன சின்ன செடியெலாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வைக்காதவங்களும் பரவாயில்ல. இனிமேல் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ஆர்வம் வரும். ஸோ அதுபடி பார்க்கலாம். ஏன் நான் அப்படி கேட்டேன்னா, நான் இங்கே நர்சரியில் போன வருஷத்தில் மட்டுமே காவேரி கூக்குரல் இயக்கம் மூலமாக 1,25,46,077 மரக்கன்றுகள் நட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டு எப்படின்னா, சத்குருவால் தொடங்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்டு. ஐநாவில் UNCCD அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் 2016 அந்த அமைப்பு வந்தது. அதை வச்சு தான் சத்குரு வந்து இந்த முடிவை எடுத்து இந்த காவேரி கூக்குரல் இயக்கத்தை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2019 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மண் அரிப்பு அதெல்லாம் தடுக்கிறது. மண்ணில் வந்து உயிரோட்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நுண்ணுயிர்கள்லாம் நமக்கு மண்ணுக்கு வரணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரணும் தரக்கூடிய விதமாகவும் இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் இருக்கிறது. அதை சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா, எங்களோட இலக்குப்படி 242 கோடி மரங்கள் நடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட சத்குரு சொன்ன ஒரு இலக்காக நாங்கள் வச்சு நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதுபடி வந்து நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 கோடிக்கு மேலே நாங்கள் முடிச்சிருக்கோம் அந்த திட்டத்தை நோக்கி.
பார்த்தீங்கன்னா இவ்வளோதும் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோம், இப்போ 1,25,46,047 மரக்கன்றுகள் போன வருஷம் நட்டிருக்கோம். ஸோ எங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னா 242 கோடி மரங்கள் நடணும். இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, இந்த சத்குருவால் இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் உருவானுச்சு. ஸோ அதுபடி எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷன் நர்சரின்னு இருக்குது. ப்ரொடக்ஷன் நர்சரி எந்த இடத்துல இருக்குன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கடலூர், திருவண்ணாமலை, கோயம்புத்தூரில் ஆசிரம் அப்படிங்கிற 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதில் இப்போ ரொம்ப பெரிய பரப்பளவு கொண்ட கடலூர் நர்சரி 33 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து 150 சேவாதார்கள் வேலை பார்க்குறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய உற்பத்தி நர்சரினா அந்த கடலூர் ப்ரொடக்ஷன் நர்சரின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் சரி உற்பத்தி பண்ணிட்டோம், இதை எப்படி நம்ம விநியோகம் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து மொத்தமாக இங்கே 46 ஈஷா நர்சரி இருக்குது. எப்படின்னா ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒன்ஸ்ன்னு இருக்குது. நம்ம வந்து தலைக்காவேரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கர்நாடகாவில் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் வருது, தமிழ்நாட்டில் டெல்டா வரைக்கும் வருது. ஸோ அந்த ஆற்றுப்படுகையில் மட்டும் ஈஷா நர்சரி இல்லாமல் உள் மாவட்டங்கள்லேயும் அங்கே நாங்கள் வச்சுருக்கோம். நிறையா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதிலேருந்து நம்ம நிறையா விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். விநியோகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை எப்படி போயிட்டு விவசாயிகளுக்கு சேர்க்குறது, மற்றவங்களுக்கு சும்மா செடி நட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் புரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி நடணும், அதில் இருந்து உள்ள அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நமக்கு சொல்கிறதுக்கு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து செலக்ட் பண்ணி, அவங்க அக்ரிகல்ச்சர் பட்டதாரிகள். ஸோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து எப்படி வந்து அந்த கண்ணை வைக்கலாம், மண்ணுக்கு ஏற்ற மரம் எப்படி பண்ணலாம், மண்ணில் என்னென்ன சத்து இருக்குது, எந்த மண்ணுக்கு எந்த மாதிரி மரம் வரும், அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் எவ்வளோ உப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத டிடிஎஸ் கணக்கை எடுத்து ஸோ இவ்வளோதும் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க மக்களுக்காக. அவங்க தான் ஈஷா நர்சரிக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற விவசாயிகளுக்கும் பாலமாக விலகுறது இவங்க இந்த ஏஜிஎஃப் மட்டும்தான். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செடி நட்டு நம்ம சின்ன பிள்ளையாக வைக்கிறதுலேருந்து அவங்க வளர்ந்து பெரியவங்களாக ஆகி மரத்தை வெட்டி நம்ம கட் பண்ணி கொடுக்குற வரைக்கும், பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. 3 months ஒன்ஸ் நமக்கு விசிட்டிங் வந்து அதை பார்ப்பாங்க, எப்படிலாம் அந்த மரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அப்படி அதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எங்ககிட்ட 25 வகையான டிம்பர் மரங்கள் இருக்குது. டிம்பர் மரம் அப்படின்னா மர வேலைக்கு உதவுற மரத்தை தான் நம்ம டிம்பர் மரம்னு சொல்லுவோம். அதாவது தேக்கு, வேங்கை, செம்மரம், சந்தனம் இதெல்லாம் வந்து டிம்பர் மரங்கள். ஸோ இது வந்து நம்ம இப்போ மரக்கண்ணுங்க வச்சுருங்க, அதோட ரீசன் வந்து என்னன்னு தெரியாது, எப்படி இது இவ்வளோத்துக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நாங்களும் சொல்லி தான் அவங்கக்கிட்ட கொடுப்போம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த செடியிலலாம். 25 வகையான மரங்கள், டிம்பர் மரங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழமரம் இதெல்லாம் மானிய விலையத்தில் டிம்பர் மரங்கள்லாம் 5 ரூபாய் அப்படிங்கிற ரூபாயில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழமரம், பூமரம், நிழல் மரம் இதெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நறுமண பயிர்கள், அதாவது ஸ்பெஷல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடிகள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்பைசஸும் ஒவ்வொரு ரேட்டு விகிதத்தில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு, அவகோடா, ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்பைசஸில் இருக்கும், ஒவ்வொரு ரேட்டு விகிதத்தில் இருக்கும். இப்போ மிளகு பார்த்திங்கன்னா ஸ்டெம் வைஸ் எடுப்போம். ஒரு ஸ்டெம்மு வந்து 5 ரூபா அப்படிங்கிற மாதிரி. அவகோடா அப்படிங்கிறது ஒன்று 50 ரூபா. ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஒன்று 30 ரூபா. இப்போ எக்ஸ்ட்ராவாக கருங்காலி அப்படிங்கிறதும் இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி பயன்பெற்று இந்த காவிரி கூக்குரலை நல்ல ஒரு இயக்கமாக நம்பி இதை நீங்கள் வளர்த்து தரணும். நாங்களும் அதுக்காக தான் இவ்வளோதும் செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான் எப்படின்னா அவ்வளோதான். இதை பற்றி உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த
ஸ்கூலோட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஷா சத்குருவின் இயக்கத்தை முன்னிறுத்தும் நம் ஜனனி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் நம் பள்ளியில் படிப்பை தொடங்கி இன்று இது முதல் மேடை என்று சொன்னது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் பல மேடைகள் கண்டு ஒரு சிறந்த பேச்சாளராக வளர வாழ்த்துகிறோம். ஈஷாவின் மண் காப்போம், மரம் வளர்ப்போம், மனநலம் மட்டும் காக்காமல் மண் காக்கும் இயக்கத்திலும் எங்கள் தாய்ப்பள்ளி ஈடுபடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மிஸ் ஜனனி, உங்கள் மரக்கன்றுகளை எங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கும் சிறப்பு விருந்தினருக்கும் தாங்களே தங்கள் கரங்களால் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜனனி அவர்களிடம் ஒரு முன்மாதிரியாக ஒரு விதையா நம்ம ஒரு இனிஷியேஷனா நம் குழந்தைகள் நம் சிறப்பு விருந்தினர் போல பல பட்டங்கள் பெற்று நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் எங்கள் பள்ளிக்கும் சிறப்பு சேர்ப்பார்கள் என்று நம்புகிறோம். இன்னொரு சிறிய செய்தி, நம் சிறப்பு விருந்தினர்களும் நம் திருவாரூரை சேர்ந்தவர்கள் தான். இப்போ அவங்க திருச்சியில் இருக்காங்க. அவரும் நம் மண்ணின் மைந்தர் தான் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். Certificate Germany. Now we move on to the most awaited moment of the day, the certificate distribution ceremony. I kindly request our respected chief guest, head of the institution, and the teachers to please come forward to distribute these certificates. Dear children, when your name is called, please walk smartly to the stage, receive your certificate with a smile, and receive your seat. Now I invite our lovely student one by one to come on the stage and collect the graduation certificate. Thank you. A. Harshit, A. Inian.
எம் சிவானி. என் நிலானிகா. என் அகில். FM mode. பி கவின். Play by USB drive. பி கிருஷ்ணரதன்.
பிள்ளை கனியமுதே பேசும் பொற்சித்திரமே, நீ ஓடி வருகையிலே எங்கள் உள்ளம் குளிர்கிறதே. எங்கள் மழலைகளின் வணக்கத்தை பார்த்து நாங்கள் உள்ளம் மகிழ்கிறோம். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலைச்சொல் கேளாதார். எங்கள் மழலைகளின் மகிழ்ச்சியில் நாங்கள் திளைக்கிறோம். என்பது தனி முயற்சி அல்ல, பெற்றோர் பள்ளி சமுதாயம் இணையும் இனிய பயணம். எங்கள் பள்ளியும் எங்கள் பெற்றோரும் சமுதாயமும் இணைந்து இந்த இணைய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். La
பருவங்கள் மாறிவர வருடங்கள் ஓடிவர இழந்த எங்கள் இனிமைகளை உங்களில் காண்கின்றோம். Students to stand up and straight and repeat the graduation day. Pledge after me. I promise to respect my parents and teachers, behind and help to everyone, learn new things every day, follow discipline and honesty, love my school and my country, and always do my best. I am proud to be students. Thank you. ஆன்மீக அமைப்பு ஆனந்தம் அமைப்பின் சார்பாக கின்னஸ் ரெக்கார்டில் கலந்து கொண்டுள்ளார். இவர் தங்களுக்காக ஒரு அழகிய பாடலை நாம் முன் பாடுவோம். கா பா சரிகா சரி சரிகா பகரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, தேனோரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தேனோரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே, ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள், பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள், கலைப்பலவும் பயிரவரும் அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே, இசை இருந்தால் மரணமே இது
என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணமேது என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாடும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இந்த நினைவு பரிசை தங்களுக்கு வழங்குவதில் கலாலால் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். குழந்தைகள் அனைவரும் சிரிப்போடு போட்டோவுக்கு போஸ் கொடுங்க. நீங்கள் நியூஸ் சேனலில் பேப்பர்ல எல்லாம் வருவீங்க.
everybody and sing with me. Dance everybody and sing with me. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Jump, jump, jump around. Jump, jump, jump around. Touch the sky and touch the ground. Touch the sky and touch the ground. Shake, shake, shake your hips. Shake, shake, shake your hips. I know a song and it goes like this. I know a song and it goes like this. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. எஸ் தன்வன்சாய், எம் கதிர்வேல் முருகன், பி கிருஷ்வரதன், ஏ இனியன், எஸ் சாய்குகன், என் அகில், ஆர் சஸ்வின், எம் கமலேஷ், ஹச் டி நிகேஷ், டி மகேஸ்வரன், எம் கௌசிக், ஏ ஹர்ஷித். மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா. மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடை காட்டட்டா. நான் ஹித்திக் ரோஷி வளைவு நெளிவு அது செய்கட்டா. நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு ballet தான். நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என வச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா. சச்சா சச்சா என் ஹார்ட் பீட் மாட்டா. மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா. மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃப்
Situation do you say? We gather here to tell you on this very special day we're all so very happy. Situation do you say? Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. So join in the celebration. It's time to pay our due. That was carefully prepared and brought out just for you. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. We gather here to tell you on this very special day we're all so very happy. Situation do you say? We gather here to tell you on this very special day we're all so very happy. Situation do you say? Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Give me freedom, give me fire, give me reason, take me higher. See the champions take the field now. Unify us, make us feel proud. In the streets our hands are lifted as we lose our inhibition. Celebration, it surrounds us. Every nation, all around us. Singing forever young, singing songs underneath the sun. Let's rejoice in the beautiful game. And together at the end of the day, we all say, when I get older, I will be stronger. They'll call me freedom, just like a waving flag. So wave your flag, now wave your flag, now wave your flag, now wave your flag. I get older, I will be stronger. They'll call me freedom, just like a waving flag. So wave your flag, now wave your flag, now wave your flag. Give you freedom, give you fire, give you reason, take you higher. See the champions take the field now. Unify us, make us feel proud. In the streets our hands are lifted as we lose our inhibition. Celebration, it surrounds us. Every nation, all around us. Singing forever young, singing songs underneath the sun. Let's rejoice in the beautiful game. And together at the end of the day, we all say, when I get older, I will be stronger. They'll call me freedom, just like a waving flag. So wave your flag, now wave your flag, now wave your flag, now wave your flag. I get older, I will be stronger. They'll call me freedom, just like a waving flag. Now wave your flag, now wave your flag, wave your flag.
நடனத்திற்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பெற்றோர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை, பெற்றோர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டுமாறு சத்தம் பத்தலையே, இன்னும் சத்தமா? நன்றி. எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி. மாண்புமிகு விருந்தினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். திருவள்ளுவர் கூறுகிறார், கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கத்தக என்ற குறளுக்கு ஏற்ப கல்வி பெற்றும் ஒழுக்கத்தின் நிலைப்பதே உண்மையான வெற்றி என்கிறார். அதற்கு ஏற்ப இன்று மாணவர்கள் அனைவரும் தங்களது ஒழுக்கத்தினை கடைபிடித்து இப்பட்டங்களை பெற்றுள்ளனர். அதற்கு வாழ்த்துக்கள். முதலில் எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த முனைவர் அருள்நங்கை மேடமிற்கு நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை துவங்கும் விதமாக நடனமாடிய சிட்டுக்கள், எங்கள் நாட்டிய சிட்டுக்கள் ருத்ரபிரியா சாஸ்மிகாவுக்கு நன்றிகள். எங்கள் மாணவர்களின் ஒழுக்கத்தை உயர்த்தி அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் இவ்விழாவை நடத்திட உதவிய ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள். இந்த விழாவிற்கு ஒரு மணிமகுடமாக, இந்த விழாவிற்கு அர்த்தமுள்ள வகையில் சேர்க்கும் விதமாக சுற்றுப்புற சூழல் மற்றும் அதன் அவேர்னஸை கிரியேட் செய்த நம் பள்ளி முன்னாள் மாணவி ஜனனி அவர்களுக்கு நன்றிகள். இதற்காக எங்களுக்கு ஆதரவு அளித்த காவேரி கூக்குரல் ஈஷா யோகா இயக்கம் திரு தமிழ்மாறன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியர் நாங்கள் மட்டுமல்ல, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா மற்றும் உறவினர்கள் அவர்களுக்கும் சேர்த்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடத்த உதவிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என் நன்றி. ஆடியோ ஒளியும் செய்த ஜெகபர் அண்ணாவுக்கு நன்றி. 22 ஆண்டுகளாக நம்முடன் ஒளிப்பதிவில் இருக்கும் ஆதி ஸ்டுடியோஸ் அண்ணாவிற்கும் நன்றி. இறுதியாக என்னை இயக்கும் தாய்க்கு நன்றி, என்னை தாங்கும் தந்தைக்கு நன்றி, என்னை உறுதியோடு வைத்திருக்கும் என் பாட்டிக்கு நன்றி, முதுகெலுகம்பாக இருக்கும் என் சித்தப்பா சித்திக்கு நன்றி. வணக்கம். இதைத் தொடர்ந்து தேசிய கீதம் ஒலிக்கப்பட உள்ளது. அனைவரும் எழுந்து நிற்கவும். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி. தற்பொழுது உணவு அங்கு தயாராக உள்ளது. மாணவர்கள் அனைவரும் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம் தாய் பள்ளி நிறுவனம் பெற்றோர்கள், மாணவர்கள், விருந்தினர்கள் அனைவரும் இருந்து எங்களது எளிய விருந்தினை ஏற்றுக்கொண்டு உணவருந்தி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய உணவு நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.